உலக தமிழர்கள் அனைவருக்கும் தமிழன் யூடியூப் சேனலின் அன்பான மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சிருக்குது. எல்லாருமே என்னமோ எதிர்பார்த்தாங்க, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்தது. நான் இப்போ இதுக்காகலாம் சொல்லலை, என்கிட்ட பழகினவங்க அவ்வளோ இருக்குது நான் சொன்னேன். ஒன்று அவர் ஃபுல்லாக வருவார், இல்லைன்னா அவருடைய தயவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதே போல் அது ரிசல்ட் வந்தோடனே எல்லாருமே ரொம்ப கரெக்டாக கணிச்சிருக்கிய அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். அதாவது என்ன ஒரு விசேஷம்னா, சிறு பிள்ளைகள் எங்கு பார்த்தாலும் சாராய கடை ஆகிப்போச்சு, நம்மளுடைய லைஃப் எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சிறு பிள்ளைகளே அவங்களுடைய வாழ்க்கையை அமைப்பதற்காக எடுத்த ஒரு முடிவாகவே நான் இதை கருதுகிறேன். ஏன்னா சம்மந்தமே கிடையாது, சம்மந்தமே இல்லாமல் எல்லாரும் தளபதிக்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்க. சின்ன சின்ன பிள்ளைகள், இது கடவுளாக தான் ஒருவேளை அப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டாரா என்னமோ தெரியல. இல்லை திருப்பி இவங்க வந்திருந்தாலும் இன்னும் ஊர் முழுசும் சாராய கடை வந்திருக்கும், மளிகை கடை இருக்கோ இல்லையோ சாராய கடை இருக்கும், அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கும். அதை கடவுளாக பார்த்து தமிழக மக்களை காப்பாற்றிருக்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் நல்ல முறையில் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல, அவருக்கு என்னுடைய உள்ளங்கனிந்த வாழ்த்துதல்களை நான் ஐஎன்டிசி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகாக, நேர்த்தியாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கார். எல்லோரும் சொன்னாங்க, விஜய் புதுசாக வராரு, இவருக்கு ஒன்றுமே தெரியாது, தமிழ்நாடு அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார். ஒன்றும் கிடையாது. எல்லாம் ரொம்ப தெளிவாக முதல் முறையாக அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை அப்படியே நிறைவேற்றினார். சாராய கடையை மூடுறது அவ்வளோ ஒன்றும் விசேஷம், ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம்தான். ஏன்னா அது மூலமாக நமக்கு வரக்கூடிய இழப்பீடுகளை எதில் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு இது வேணும். ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக ஒரு கணக்கு வச்சுருக்கிறார். ஒரு மீட்டிங்கில் சொன்னார், அது 40% ஒரு ஆளுக்கு போகுது, அது நின்னாலே நான் சொன்ன அந்த நன்மைகள் எல்லாருக்கும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மதுக்கடையை நிற்பாட்டின உடனே அந்த மதுக்கடையில் வேலை பார்க்குற அந்த ஊழியர் சொல்கிறார், அந்த சங்கமாக அவர், நான் மீதி அவ்வளோத்தையும் மூடிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அதை செய்யுங்க சார், முதல்ல அவ்வளோத்தையும் மூடுங்க, நல்லது, உங்களுக்கு புண்ணியம் கிடச்சி போகும். ஆமாம், விஜய் சாருக்கு டென்ஷன் இல்லை, நீங்களே மூடிட்டீங்கன்னா. எத்தனை வீடுகளில் தகப்பன் வீட்டுக்குள்ளே வரும்போது பிள்ளைகள் ஓடி ஒளியுது, உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் எத்தனை வீடுகளில் தகப்பன் உள்ளே வரும்போது மனைவிமார்கள் ஓடி ஒளிகின்றார்கள். எத்தனை வீடுகளில் கணவன் இல்லாத பெண்கள் வாழ்கிறார்கள். இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்கள் தாங்க. நான் பகிரங்கமாக சொல்கிறேன். நீங்கள் சாராய கடை வச்சு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு டாஸ்மாகை திறந்து விட்டு இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுவீங்கன்னா அது ஒரு மோசமான ஒரு கடவுள் தண்டனை. ஆமாம், அதை நீங்கள் பண்ணவே கூடாது. அதுக்கு இப்போ கடவுள் வழி விட்டுருக்கிறார். நீங்கள் அதை நிற்பாட்டிட்டீங்கன்னா எங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி எல்லோரும் நல்லா சந்தோஷமாக வாழ்வாங்க, எங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஆமாம், வாழ்க தமிழ் அப்படின்னு நாங்களும் குரல் கொடுப்போம் உங்களுக்கு. இன்னும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஆஃபீஸில் எல்லாமே இப்போ பத்திர ஆஃபீஸில் எல்லாம் நீங்கள் சேர் போட்டு தான் உட்காந்து பதியணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இந்த அடுத்தவன் இடத்த ஆட்டையை போட்டு கள்ளப்பத்திரம் சேர்க்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் நீங்கள் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா பண வசதி உள்ளவன் இந்த ஏழை எளிய மக்களை ஏமாற்றி அவங்களுடைய இடத்துல பட்டாவை சேர்த்து இந்த இடத்த விற்றுட்டு போயிடுறான். அப்புறம் என்ன பண்ண வேண்டியிருக்கு, இது சிவில் கேஸாக இருக்கிறதுனால இது கோர்ட்டில் கொண்டு கேஸ் போட வேண்டியிருக்கு. கோர்ட்டுக்குள்ளே கொண்டு கேஸை போட்டு அதை நடத்தி அதனுடைய தீர்ப்பை வாங்கி அதை இது பண்ணுற அளவுக்கு நம்ம ஆட்கள்கிட்ட பண வசதிகள் இல்லை, பெரும்பான்மையான அந்த கஷ்டப்பட்டவங்கக்கிட்ட. அப்போ பண வசதி படைத்தவன் என்ன பண்ணுறான், அதை அப்படியே ஆண்டுக்கிடுறான். இது தூத்துக்குடி மாவட்டத்தில் ரொம்ப நடக்குது, திருநெல்வேலி மாவட்டத்திலையும் நிறைய நடந்துச்சு. இதை நீங்கள் தயவு செய்து இதை சிவில் கேஸாக இல்லாமல் இதை கிரிமினல் கேஸாக நீங்கள் சட்டசபையில் ஒரு சட்ட வடிவு முன்னால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும்.
ஏன்னா சிவில் கேஸுன்னு ஒன்றே தான் துணிஞ்சு செய்கிறான். என்ன செஞ்சிருவான், கோர்ட்டில் கேஸ் போடும், கேஸ் நடக்கும், அவன் செலவு பண்ணிட்டு. ஏன்னா இப்போ லாயர் ஃபீஸ்லாம் ரொம்ப எகிரி போச்சு, கொடுக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைத்து கொள்கிறேன். இன்னும் லஞ்சத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வரீங்க, வாழ்த்துக்கள். லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு இன்னும் ஒரு சின்ன அட்வைஸ், நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அரசு அலுவலகங்களில் பொதுமக்கள் கொடுக்கும் புகார்களுக்கு எல்லாருக்குமே ரசீது கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா படிப்பறிவு இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. திருப்பி போய் அவங்ககிட்ட மனுவை கொடுத்துட்டு ஒரு வாரம் கழித்து ஒரு மனு கொடுத்தேனே, என்னம்மா ஆச்சுன்னு, என்னையா ஆச்சுன்னு சொல்லி கேட்க வந்தால், என்னம்மா மனு கொடுத்தீங்க, என்னைக்குமா கொடுத்தீங்க, அந்த ஆட்களால் சொல்லவே முடியல. நான் யூனியனில் இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகளை நாங்கள் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம அவர்கிட்ட பேசவும் முடியல, என்றைக்கு கொடுத்தீங்களோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் அதை ஒரு ரசீது கொடுத்தால், அந்த ரசீதை கொண்டு வந்து அவங்க கேட்கும்போது இவங்க மனுவை வச்சுருக்காங்களா, இல்லை தூர போட்டாங்களா, இல்லை அது ப்ராசஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி அது தெரியலாம். நம்பர் 1. 2வது, கொடுக்குற மனுக்களுக்கு 20 நாளுக்குள்ள, அதாவது 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 25ஆம் தேதி வரைக்கும் மனு வாங்குங்க. 25லேருந்து 30ஆம் தேதி 5 நாள் நீங்கள் மனுவே வாங்க வேண்டாம். கொடுத்த மனுக்கள் அவ்வளோத்தையும் நீங்கள் பரிசீலனை பண்ணி அந்த மனுக்களுக்கு உள்ள நடவடிக்கை, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கிறத பாருங்கள். அப்படி நடவடிக்கை எடுக்காமல் கிடப்பில் போடப்படும் அந்த அரசு ஊழியர்களுடைய இவங்களுக்கு சம்பளத்தை நிற்பாட்டுங்க. எந்த டேபிளில் ஃபைல் சும்மா உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறோ அவங்களுடைய சம்பளத்தை நீங்கள் நிற்பாட்டுங்க. ஆட்டோமேட்டிக்காக லஞ்சங்கள் எல்லாமே ஒழிஞ்சு போயிடும். ஏன்னா யாருமே லஞ்சம் கொடுக்க மாட்டான். தளபதி ஆர்டர் போடட்டும், 20ஆம் தேதி கொடுத்துருக்கு, 1ஆம் தேதிக்குள்ள இவன் கட்டாயம் செஞ்சே ஆகணும், நம்ம எதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கட்டாயம் வந்துடும். யாருமே பணம் கொடுக்க மாட்டாங்க. 2வது, லஞ்சம் அதிகமாக வாங்குறதுக்கு இன்னொரு காரணம் என்ன இருக்குன்னா, இப்போ திருநெல்வேலியிலேருந்து சாத்தான்குளத்தில் வேலை பார்க்குறாங்க. இவங்களுக்கு டெய்லி பஸ் ஃபேர் வந்து ஒரு ரூபாய் ஆகிடுது. இந்த பஸ் ஃபேரை இதில் அவங்க ஈக்குவல் பண்ணிவிட்டு சம்பளத்தை முழுசுமையாக வாங்கிடுது. ஊழல் கடுமையான ஊழல், எல்லா இடத்துலையும் ஊழலாக தான் இருக்குது. நாங்கள்லாம் போய் சண்டை தான் போடுவோம், எங்களை கண்டாலே வந்துட்டான் சண்டை போட அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நல்ல முறையில் நடவடிக்கை எடுக்கிறீங்க, அவங்கள அப்ரிசியேட் பண்ணுறேன். இருந்தாலும் இதையும் கொஞ்சம் மனசில் வச்சு இந்த லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் இப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், மக்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதே மாதிரி விஜயுடைய பர்சனல் லைஃப்பை இது பண்ணிலாம் நிறைய பேர் ரீல்ஸ் போடுறீங்க, நிறைய பேர் அந்த கமெண்ட்லாம் போடுறீங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம், கேட்டிங்களா? அதாவது யாருடைய தூண்டுதலால் நீங்கள் அப்படி செய்திருக்கீங்கன்னா தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. அப்படி பர்சனல் லைஃப்பை நீங்கள் தொடாதீங்க. அவர் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு நல்ல முத்து, நமக்கு நல்ல முறையில் ஆட்சி கொடுக்குறாரா, லஞ்சத்தை ஒழிக்கிறாரா, நலத்திட்டங்கள் நல்ல முறையில் செய்கிறாரா, நல்ல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குறாரா, அதுதான் நமக்கு தேவை. அதை பேசுங்க, அதாவது நல்லதை பேசுங்க, முன்னெடுத்து செல்லுங்க, நம்ம நல்லா இருப்போம். இந்த நெகட்டிவ் தாட்டுக்கு போகக்கூடாது. அது சிலர் இந்த வேணாது காசு கொடுத்து நீ அப்படி போடு இப்படி போடு, அந்த குறை சொல்கிறேன் பாருங்கள், குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போ எங்கள் ஊர்லேயும் இந்த டீ கடை முன்னால் ஒரு பெஞ்சு கிடக்கும், அதில் ஒரு 5 பேர் உட்காந்துருப்பான். நம்ம வெளியில் போவோம் வருவோம், இந்த 5 பேரும் 5 வருஷமாக அதில் தான் உட்காந்து தூங்கிட்டு இருப்பான். அவனுக்கு வாழ்க்கையை பற்றி கவலையே கிடையாது. அந்த மாதிரி டீ கடை பெஞ்சில் இருக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம தமிழ்நாடை முன்னெடுத்து செல்றதுக்கு அனைவரும் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம். அப்புறமா இந்த கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் அப்படி இப்படிமா கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு தான் கிடக்குறாங்க. அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க ஆதரவு வாபஸ் ஆகி ஆட்சி கலைஞ்சாலும் அடுத்த எலெக்ஷன் ஒன்று வந்தால் அதில் அமோகமாக வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமாம், தமிழர்கள் அனைவரும் ஓரணியில் நிற்க வேணும். இவ்வளோ அந்த 50 வருஷம் 60 வருஷம் திராவிட கட்சிகள் ஆண்டு எல்லாம் முடிஞ்சு, நிறைய மலைகள் காங்கலை, நிறைய ஆற்றுல உள்ள மண்ணை காங்கலை, எல்லாமே பேட்டு எங்கே போச்சுன்னே தெரியல. வேலை வாய்ப்பு இல்லை, மக்களை அப்படியே கஷ்டப்பட்டு சக்கையை புனிஞ்சி ஒரு 500 ரூபா 1000 ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு. ஆனால் இவங்கெல்லாம் கோடி கோடியாக கொள்ளையடித்து வச்சுருக்குறாங்க. இவங்க மேலெல்லாம் சரியான நடவடிக்கை எடுக்கணும். இவங்க அடித்த பணத்தை பூரா மீட்டு கல்லாவை நிறைக்கணும். அது எங்களுடைய ஆசை. அதை நான் தமிழக மக்களின் சார்பாகவும் எங்களுடைய யூனியன் சார்பாகவும் நாங்கள் அதை கேட்டு இன்னும் அடுத்த வீடியோக்களில்
இன்னும் கொஞ்சம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த மாவட்ட கல்வி அலுவலகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. ஆசிரியர்களை ரொம்ப நசுக்கி நிறைய பேர் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதோடைய டீட்டெயில்ஸ் நிறையா எடுத்துருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.